ஸோ அலுமினியம் கிச்சனில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெட்டீரியல் வரும். அதாவது பவுடர் கோட்டட் மெட்டீரியல் அண்ட் எலக்ட்ரோ கோட்டட் மெட்டீரியல். பவுடர் கோட்டடுங்கிறது வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன் கலர் ஆப்ஷன் வரும். எலக்ட்ரோ கோட்டடுங்க வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கோட்டிங் போகாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல் எப்படி வரும்னா இதில் வந்து அவுட்டர் ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருவோம். அண்ட் இந்த சைடு ஷீட் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட் கொடுத்துருவோம். உங்களுக்கு உள்ளேயும் வெளியே வந்து டபுள் பேனலிங் வேணும், டபுள் ஷீட் கொடுத்துருவோம். இல்லை சிங்கிள் வேணும்னா சிங்கிள், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க அவுட்டர் கவரேஜுக்கு வந்து நீங்க கிளாஸ் வேணா கிளாஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஷீட்ஸ் போதுன்னா ஷீட்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கட்லரிஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஆயில் புல் அவுட், உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் எதெல்லாம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கட்லரிஸ் எல்லாமே உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்கோ கிளச்சஸ் எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்பர் 1 பிராண்ட். யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் வந்து சாஃப்ட் க்ளோஸ், நார்மல் க்ளோஸ் கிடையாது, சாஃப்ட் க்ளோஸ். இப்போ நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ டவுன் ஆகி க்ளோஸ் பண்ணிடும். அண்ட் ஆல்சோ இந்த டோர்ஸ் பாத்தீங்கன்னா கேபினெட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்துருக்கோம். ஸோ கிளாஸ் ஃபினிஷ்ல வேணும்னா கிளாஸ் ஃபினிஷ்ல பண்ணலாம், இல்ல ஷீட்னா ஷீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள இந்த மாதிரி நீங்க பிளேட்ஸ் ஆர் கிளாஸஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம், உங்களோட யூஸ் பண்ற ஆக்சரிஸ் வச்சுக்கலாம். ஸோ லைட் செட்டிங்ஸ்லாம் வேணும்னா லைட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம், இல்ல பிளைனா வேணும்னா பிளைனா கொடுத்துக்கலாம். ஸோ அலுமினியம் மாடலர் கிச்சன்ல உங்களுக்கு ஃப்ரேம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ஆன்டிக், காப்பர்னு இந்த மாதிரி ஃபினிஷஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேமோட கலர்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் இதோட நம்ம உள்ள யூஸ் பண்ற ஷீட்டோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு பிளைன் கலர்ஸ் வேணும்னா பிளைன் கலர்ஸ் இருக்கு, கிளாசி ஃபினிஷ்ல கிளாசி ஃபினிஷ் இருக்கு, மார்பிள் டெக்ஸ்சர்ஸ் இருக்கு, அண்ட் உட்டன் ஃபினிஷ் வேணா உட்டன் ஃபினிஷ் இருக்கு. உட்டன்லேயே வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்கு, மேட், கிளாசின்னு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸ் இருக்கு. ஸோ ஷீட்ஸ் வந்து நீங்க எப்படி என்ன கலர்ஸ் வேணுமோ உங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரேம் மட்டும் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிளாக் ஆர் ஒயிட், இந்த காப்பர், ஆன்டிக் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்லீக்கி அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். அலுமினியம் மாடலர் கிச்சனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ரஸ்ட் ப்ரூஃப் அண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இது வர்றதுனால டெர்மைட்ஸ் ப்ரூஃப், மெயினா வந்து டெர்மைட்ஸ் ப்ரூஃப் இருக்கிறனால உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கும், அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நார்மலாக கிச்சன்னாலே கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். இந்த அலுமினியம் மாடலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியா இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்க மேலே ஏதாவது ஸ்பில் பண்ணிட்டாலோ ஏதாவது ஸ்டெயின் ஆயிடுச்சுனாலோ நீங்க நார்மல் வாட்டர் வச்சு ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்க வந்து இதுல ஏதோ அடிபட்டுருச்சு, இதுல டென்ட் ஏதோ ஆயிடுச்சுன்னா நோ வரிஸ். அதாவது எப்படின்னா உங்களுக்கு இந்த மேல வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்துருவாங்க, எடுத்துட்டு ஒரு ஷீட்டை மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு புதுசா ஃபில் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பெருசா உட்டன்ல இருக்கிற மாதிரி ஃபுல் செட்டையே ரிமூவ் பண்ணி நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த ஒரு ஆப்ஷன், அந்த ஒரு பயமே எதுவுமே தேவையில்லை. ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம், ஈஸியா ஏதாவது டேமேஜ் ஆனாலும் ஈஸியா நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அலுமினியம் மாடலர் கிச்சனை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம். நம்ம ஷோரூம் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா RS புரம்ல லொகேட் ஆயிருக்கு. அண்ட் இதோட லைஃப் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ் அப் டு வரும், அதுக்கு பிளஸ்ஸாவே வரும். ஸோ நம்ம வந்து கேரண்டீடா சொல்றோம்னா ஒரு 20 இயர்ஸ்ல தாராளமா வரும். அண்ட் நம்ம ஒர்க் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா மோஸ்ட்லி காமனா எல்லா வீட்லயுமே இந்த ஸ்டோன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம இந்த மாடலர் கிச்சன் இன்டீரியர் பண்ணணும். ஸோ கீழே வந்து எனக்கு இந்த ட்ராவ்ஸ், ஷெல்ஃப்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும், மேலே இந்த மாதிரி கேபினெட்ஸ் எனக்கு பண்ணணும், இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ஸ் எல்லாமே எனக்கு பண்ணி கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டேரக்டா வந்து சைட்ல வந்து டேரக்டா விசிட் பண்ணுவோம். சைட்ல விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆக்சசரிஸ் வேணும், என்னென்ன லைட்டிங் செட்டப்ஸ் வேணும், என்னென்ன கலர்ஸ் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீம்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம வந்து கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நம்ம ஷோரூம்ல வந்து விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இங்க வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டிஸ்பிளேலயும் அலுமினியம் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் ஏதாவது பார்க்கணும்னா நீங்க நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி குவைரிஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் ஆல்சோ எங்க லொகேஷனை கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது இருந்தால் செக் பண்ணி பாருங்க.